Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ், கேரட் அண்ட் பட்டாணி இதை வச்சு சூப்பரான ஒரு ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற இந்த ஸ்டிர் ஃப்ரையை நீங்கள் ரசம், தயிர், சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு இது எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சியில் 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் கிரேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி. இதை தண்ணி ஊற்றாமல் கொரகொரன்னு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானலில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட் சீட்ஸை ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் கேபேஜ், ஹாஃப் கேரட் அண்ட் கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இது 3த்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை இதில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லேருந்து தானாகவே நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த வாட்டரும் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. மூடி வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. மூடி வச்சுருந்தாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது மூடி வச்சு குக் பண்ண ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தண்ணி நிற்கும். ஸோ இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ண தேவையில்ல, அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் நம்மளோட ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.